நிற்கும் அப்படின்றாங்க. மடையா முட்டை தண்ணி நிக்கிறதுக்கு இல்லடா, இந்த கூட கருப்பாக்குதுடா, பின்னாடி எல்லாம் ஆகுது, கருப்பாக்குது, அழுக்காகுது. இதை தண்ணி மொல்ல 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 இந்த கூட என்ன ஆயிடுச்சு, நல்ல சுத்தமா கிளீன் ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கை கூட கூட போலதான். நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள வரணும், வர 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 ஆண்டுடைய பிரசன்னம் நமக்குள்ள வர நம்ம எல்லாம் தூய்மையா மாறிடுவோம். அவருடைய பிரசன்னம் இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது, எவ்வளோ துக்கம்லாம் போயிடும், கஷ்டம்லாம் போயிடும். அப்போ நாமளும் பிறருக்கு துக்கத்தை கொண்டு வருகிறவர்களாய் இல்லாமல் பிறருக்கு பயனுள்ளவர்களாய் இருக்கணும். இந்த தென்னை மரம் காய்ச்சிச்சுன்னா பயன் தருகிறது இல்லையா, ஒவ்வொன்றும் ஒரு பயன் தருது. இந்த கொய்யா மரம் காய் காய்ச்சிச்சுன்னா பயன் தருது இல்லையா. பயனுள்ளவங்களாம் இருக்கணும், மற்றவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது. நான் எல்லா ஆண்டவருக்கு நான் பயனுள்ளவனா இருப்பேன், சமுதாயத்துக்கு நான் பயனுள்ளவனா இருப்பேன். இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு பாவிகளை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வாசிக்கிறோம். ஆக இயேசுவானவர் வந்தது நம்ம எல்லாரும் வாழ்வு தர, நம்ம எல்லாருக்கும் சுகம் தர, நம்ம எல்லாருக்கும் ஜீவன் தர, மீட்பு தருவதற்காக இயேசுவானவர் வந்தார். நீங்களும் மற்றவங்களுக்கு வாழ்வு தரணுமா இல்லையா? ஆமாம். இந்த விருது மாதிரி இவங்க உட்காந்து ஜாலியாக இருக்கலாம். அந்த மாதிரி டாக்டருக்கு முடிச்சவங்க, என்ஜினியர், ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி டீச்சரு, பிடி டீச்சர், அவங்க ஆசாவில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பொறுப்பில் இருந்தவங்க. மற்றவங்களாம் இவங்க ஒரு என்ஜினியர் இல்லையா. வேறு யாருன்னா பொறுப்பில் இருந்தவங்க, அரசாங்கத்தில் இருந்தவங்களாம் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பில் இருந்தவங்க இல்லையா. அவங்கெல்லாம் வேலை